ஏன்டா தம்பி, அதுக்குள்ளே என்னத்துக்குடா கல்யாணத்துக்கு அவசரம்? என்ன கல்யாணத்துக்கு அவசரம் கேட்குறேன்? நம்மள வீடு சரியில்லை, நீனா நல்ல வேலையில் இல்லை, அப்பாவும் நல்ல சம்பளம் வாங்கலை, எப்போடா கல்யாணம் பண்ணுறது? அப்போ எப்போதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன்? நான் இன்னும் 29 30 வயசில் கல்யாணம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அதாவது முக்காக்காவும் நானும் தான் கல்யாணம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்டா அதுக்குள்ளே எப்போ முக்கா கலவன் ஆவ? 30 வயசுல முக்கா கலவன் ஆவாயிடுவேன். அதுக்கெல்லாம் நாள் இருக்குடா. அது 70 80 வயசுல தான் முக்கா கலவன் ஆவாங்க, இப்பெல்லாம் ஆக மாட்டாங்க. அப்போ நீ இப்போ எனக்கு பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்? என்ன பொண்ணு கேட்டா? எங்கடா பொண்ணு இருக்கு? ஆமாம், பொண்ணு என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்கிற? வெளியூர் பொண்ணா உள்ளூர் பொண்ணா? அம்மா உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறேன். நானா வெளியூர்லையா போய் வேலை பார்க்குறேன்? இந்த ஊரில் தான் வேலை பார்க்குறேன், இங்கே தானே இருக்கிறேன். இந்த ஊர் பொண்ணை தானே லவ் பண்ணுவேன். சரி, இந்த ஊர் பொண்ணை தான் லவ் பண்ணுற. எந்த தெரு எந்த பொண்ணுன்ற வழக்கம் உனக்கு தெரியாது? அதையாச்சும் சொல்லண்டா, நான் தெரிஞ்சுக்கிறேன். நீ தான் இப்போ கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் தெரிஞ்சு என்ன செய்ய போகிறேன்? ஏய், நீ சொல்லுடா, யார் எந்த பொண்ணுன்னு சொல்லுடா. நான் அப்பாட்ட கேட்டுக்கிட்டு அப்பாட்ட கலந்து பேசிட்டு ஒரு முடிவு பண்ணுவோம், பண்ணிக்கிட்டு உனக்கு சொல்கிறேன். ஓ அப்படியா? எல்லாம் உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். எனக்கு தெரிஞ்ச பொண்ணா? எனக்கு தெரிஞ்ச பொண்ணுடா யாருடா? பேர் சொன்னதுனாடா தெரியும். தெரிஞ்ச பொண்ணா? எல்லா பொண்ணும் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். எந்த பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு? அம்மா பக்கத்து தெரு கிழக்கு மெயின் ரோடு இருக்குல்ல? ஆமாம், பக்கத்து தெரு கிழக்கு மெயின் ரோடு தான். அது இப்போ என்ன? மிந்திரி கொட்டை மாதிரி மிந்திக்கிட்டு பேசாத, நான் சொல்கிறத கேளு. அந்த தெருவில் இந்த குரங்கு மூஞ்சி லட்சுமியை தெரியுமா? யாரு? ஓ, லட்சுமி அக்காவை சொல்லியாடா? அதுதான் குரங்கு முடிஞ்சுங்கிறியாடா? லட்சுமி அக்கா, அது மூஞ்சியை பார்த்தா உனக்கு தெரியல, குரங்கு மூஞ்சி பார்த்தா இருக்கும். நான் அதுக்கு குரங்கு மூஞ்சின்னு தான் பேர் வச்சுருப்பேன். குரங்கு மூஞ்சி? சரி, குரங்கு மூஞ்சி அக்கா. பொண்ணு யாரு? அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டை பொண்ணா? ஏமா சொல்லாகட்டே அவசரப்படாதன்னு சொல்கிறேன்னா? அதை தான் சீக்கிரம் சொல்லி தொலையாண்டா. இவ்வளோ பில்டாப்பு கட்டுற, சொல்கிறேங்கிற இன்னும் சொல்ல மாட்டேன். குரங்கு மூஞ்சி லட்சுமி விட்டுருக்க என்னடா? குரங்கு மூஞ்சி லட்சுமி பொண்ணை தான் நான் லவ் பண்ணுறேன், சுமித்ராவை. என்னது? லட்சுமி அக்கா பொண்ணை லவ் பண்ணுறியா? ஏன்டா உனக்கு என்ன ஆச்சு? அது ஒரு பொம்பளை, அது அவள் ஒரு லம்பாடி பொம்பளை மாதிரி வள்ளி மாதிரி பேசுவாவா? பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு என்னால் பதில் சொல்ல முடியுமாடா? கிளாஸு கேள்வியும் கேட்பா. அது எப்படியாச்சும் இந்த தொலைட்டான். அவள் பொண்ணை தானே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதையா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்? ஏன்டா அது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்டாலும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாது. அது என்ன திமுறா பேசும்? 2 நாளைக்கு முன்னாடி கடைக்கு மல்லிகை கடைக்கு போயிருந்தேன், அதான் வந்துருந்துச்சு. ஏன்க்கா உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்டதுக்கு அந்த புடி பிடிச்சிக்கிச்சு. பெரிய வசதியான விட்ட மாப்பிள்ளையை பார்க்குறோம், இன்னும் கிடைக்கல, எப்படி நான் கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்பேன். அந்த பேச்சு பேசுனா பொம்பளை. அந்த பொம்பளைகிட்ட போய் நம்மளால் பேச்சு கொடுக்க முடியுமாடா? பேச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்குறேன். உனக்கு கல்யாணம் பண்ணுவாள் அந்த பொம்பளை? அந்த பொம்பளை கல்யாணம் பண்ணாட்டி என்னம்மா, அவள் சுமித்ரா கல்யாணம் பண்ணிக்கிறான்னு தான் சொல்கிறா. என்ன ஏன்டா அவன் அம்மா சம்மதம் இல்லாமல் அவள் எப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்குவா? அவள் உண்மையாக உன்னை லவ் பண்ணுறாளடா? என்னம்மா லூஸ் மாதிரி பேசுகிற? அவள் லவ் பண்ணாமையா நான் சொல்கிறேன்? அவள் நான் லவ் பண்ணுறேன், நானும் லவ் பண்ணுறேன். அவள் அவங்க அம்மாவே எதிர்த்து பேசுவா. அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா. என்னடா இது ஒரு குண்டை தூக்கி போடுற? போயும் ஊர் உலகத்தில் உனக்கு பொண்ணே கிடைக்கலையாடா? அந்த குரங்கு மூஞ்சி லட்சுமி அவ்வளோ தான் கிடச்சிச்சு உனக்கு? குரங்கு மூஞ்சி லட்சுமி பொண்ணு தான் உனக்கு கிடச்சாலா? பொண்ணு தான் நட ஒரு அழகு அந்த சார்பாளாடா. அவளும் ஒரு குரங்கு மூஞ்சி மாதிரி இருப்பா, தலையை சீவி உச்சியில் ஒரு கொட்டையை போட்டு வச்சிருப்பா. அந்த பொண்ணாடா உனக்கு நல்லா இருக்கு? நான் மட்டும் ரொம்ப அழகா? என் மூஞ்சி பார்த்தவன் தான் குரங்கு மூஞ்சி மாதிரி இருக்கு. எனக்கும் அவளுக்கு நல்லா தான் இருக்கும். அவளை எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன தான் அவளை பிடிச்சிருக்கா தெரியலப்போ. அது மூஞ்சிக்கும் முகர கட்டைக்கும் அதை போய் உனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஒரு பிள்ளை இருக்கிறான், என் பிள்ளை. உனக்கு எப்படியாப்பட்ட அழகு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுன்னு நினச்சிட்டு இருந்த நீ என்னாண்டா ஒரு குரங்கு மூஞ்சியை பிடிச்சிட்டு வந்திருக்கிறிய? அம்மா
அவள் அம்மா வேண்டாம் சொல்லு, குரங்கு முடிஞ்சுண்டு. அவளை சொல்லாத. அவள் எனக்கு அழகாத்தான் இருக்கா. எனக்கு அவத்தான் வேணும். அவளை நீ கல்யாணம் பண்ணி வைக்க போறியா, இல்லாட்டி அவளை இழுத்துக்கிட்டு போய் நான் கல்யாணம் பண்ணிக்கவா? ஓ, அந்த அளவுக்கு உனக்கு வந்துருச்சா தைரியம்? நான் கல்யாணம் பண்ணி வைக்கலண்டா இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணுவியா? ஆமாம், நீ கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா இழுத்துட்டு போய் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நீ அப்பாட்ட கேட்டுக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்லு. நீனா அப்பா போய் அவளை போய் பொண்ணு கேட்குறீங்க, அது வீட்டில் போய் குரங்கு மூஞ்சி லட்சுமி வீட்டில் போய் பொண்ணு கேட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நான் சொல்லிட்டேன், நான் போகிறேன். இந்த பயலுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சி போச்சா? அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். அது என்ன ஒரு அழகா இருக்கமா, அந்தஸ்தா இருக்கமா? ஆத்தாக்கறிக்கு இதே மாதிரி வாயி, அவள் வாய்க்கு ஒரு பதில் சொல்ல முடியாது. ரொம்ப அவள் சொல்லுக்கு ஒரு சொல்லுக்கு பதில் சொல்ல முடியாது. அவளை போய் பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி வைங்கிறானே. என்ன அந்த பயலுக்கு கிறுக்கு பிடிச்சிச்சின்னு தெரியலையே. ஏ சீதா, சீதா, இவன் என்ன இப்படி உட்காந்துருக்கா? கூப்பிட காலை வாங்காம வாய ஆண்டு பறந்துக்கிட்டு. ஏ சீதா, ஏ சீதா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்க? எவ்வளோ நேரமா நான் வந்தது வர தெரியாம நீ எவ்வளோ கற்றுக்கிறேன் சீதா சீதான்ட்டு காலை வாங்காம ஆண்டு வாய போட்டுட்டு உட்காந்துருக்கிறேன். அப்புறம் வந்து தட்டி எழுப்பவும் ஏன் காலை கேட்குற? ஏக்கா வாங்கக்கா. என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லைக்கா. என்ன மூஞ்சி கடுக்கடுன்னு இருக்கு, சோகமா இருக்கு. ஒன்றும் இல்லைங்கிற என்னடி சரி சொல்ல மாட்டேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. சுந்தரி அக்காட்ட சொன்னோம்டா ஊரே சொன்ன மாதிரி, ஊரில் எல்லாட்டையும் சொன்ன மாதிரி ஆகிடும். சுந்தரி அக்காட்ட சொன்னான் ஒன்றும் நம்ம சொல்ல வேணாம். சுந்தரி அக்கா சொன்னால் சரியாக போச்சு. தினந்தந்தி பேப்பரே இவ்வளோ ஒன்று. ஏன்டி நான் பாட்ட கேட்டு இருக்க ஒன்றுமே சொல்ல மாட்டேன்? என்ன யோசனையாக உட்காந்துருக்க? என்ன யோசனை பண்ணுறேன்? நம்ம கோவமாக சோகமாக உட்காந்துருக்கிறது அது ஏதாவது கண்டுபிடிச்சி பேசும். நம்ம மூஞ்சியை சோகமாக வச்சுக்க கூடாது. இப்படிலாம் கள்ளி செருக்கி மனசில் ஏதோ இருக்குது. அவன் மோமன் வேகமாக கோவமாக வேகமாக போகிறான். மனசில் எதையும் வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல மாட்டாச்சா? நம்மக்கிட்ட சொன்னா என்ன? நம்ம இதை கேட்குறோன்னா நமக்கு தலையே வெடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அக்கா சுந்தரி அக்கா எப்போ வந்தீங்க? என்ன செய்தி? நல்லா இருக்கீங்களா? எதுக்குக்கா இப்போ வந்தீங்க? என்ன செய்திக்கா? அடி கள்ளி, இன்னும் தான் எப்படி உட்காந்துருந்தா? முகத்தை கடுக்கடுன்னு வச்சுக்கிட்டு வெட்டு வெட்டு வச்சுக்கிட்டு சோகமாக உட்காந்துருந்தா. இப்போ எப்பக்கா வந்தீங்கன்னு கேட்குறாளா? பாரு, ஏன்டி தூங்குற மாதிரி பேசுகிற? நம்மள தூங்குற யாரும் வந்து உனக்கு தெரியாது? நீங்கள் வந்து தெரியும்க்கா, ஏதோ ஒரு யோசனையெல்லாம் உட்காந்துட்டேன். நீ யோசனையில் உட்காந்து இருந்தது எனக்கு தெரியாம. எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்து இருந்த. இப்போ நான் சிரிச்சுக்கிட்டு ஏற்கான்னு கேட்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, ஒன்றும் இல்லை. ஏக்கா உட்காருங்கக்கா, உட்காருங்கக்கா. நான் உட்கார வரல, ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு வேலை ஆயிட்டு வேலை கிடக்குது. நான் உட்காரலாம் இல்லடி. கடைக்கு போகிறேன், நீ ஜாமகமாக வாங்க வரியா என்னான்னு கேட்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்றதுக்கு வந்தேன். ஓ, கடைக்கு போகிறீங்களாக்கா? ஜாமெல்லாம் ஒன்றும் வேணாக்கா, நானும் வரல. எங்கள் வீட்டுக்கார ஆள் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அவர் வேலைக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துடுவார். கடைக்கு வரலையா? சரி, நான் போயிட்டு வரேன். நீ வரியா என்னமோ சொல்லி தான் கேட்கறதுக்கு வந்தேன். அப்படி என்னமோ யோசனையோட உட்காந்துருந்தேன். அப்படி என்னடி யோசனை? பொம்பளை என்ன யோசனை என்ன யோசனைன்ட்டு கேட்டு நொக்கிறா. கேட்ட சொன்னா தான் அவனுக்கு போவாப்ப இருக்கு. ஏன்டி சத்தம் என்னமோ யோசனையாக உட்காந்து என்னன்னு கேட்குறேன், ஒன்றுமே சொல்ல மாட்டேன். நீ பட்ட சத்தம் என்கிட்ட பேசுகிற, அப்படியே அதை நினச்சிட்டு உட்காந்துருக்கேன். என்னடி? அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. புதுசாக சத்தம் போட்டு போனார் பணம் கட்டுறதுக்கு, அதுக்குன்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்துருக்குறேன்க்கா. சத்தம் போட்டு போனாருன்ட்டு வேற ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் கடைக்கு போகிறீங்க, போயிட்டு வரீங்களா? கடைக்கு போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. பொல்லா கள்ளி செதுக்கி மனசில் உள்ளதை சொல்ல மாட்டா பாரு. நானும் துருவி துருவி கேட்குறேன், சொல்லுவாண்டு சொல்ல மாட்டாளே. மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காளே. அக்கா என்னக்கா யோசனையாக நிற்கிறீங்க? ஒன்றும் இல்லடியம்மா, ஒன்றும் இல்லை. நான் போயிட்டு வரேன். எவ்வளோ தூரம் துருவி துருவி கேட்குறேன், சொல்ல மாட்டா பச்சா. என்ன சரியா இருக்கும்? இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தால் ஏன் சோகமாக இருக்கும்ட்டு துருவி துருவி கேட்குது பாரு இந்த அக்கா. நல்ல வேலை நான் சொல்லாமல் இருந்தேன். சொன்னேன் சரியாக போச்சு. ஊர் பூரா டம்டம் அடிச்சிடும். நம்ம மானம் தான் கப்பை ஏறும்.